தேவன் நம்மளை அழைத்து வந்த கிருபைகளுக்கு அவர் கண்களை முடிவுகளை அவர் முகத்தை நோக்கி பார்த்து தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்லி தேவனை ஸ்தோத்தரிப்போம். தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. என்றும் மறாத எங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமான எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்கள் மறைவிடமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் புகலிடமாக இருக்கிறீர், நீர் எங்கள் தஞ்சமாக இருக்கிற எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறார் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை இதுவரையும் கர்த்தர் நடத்தினீரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பலப்படுத்தின எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் எங்கள் தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்தீர தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தர் எங்கள் கூட இருந்து எங்களுடைய போக்கையும் வருத்தலையும் ராஜா தேவ பாதுகாப்பை கர்த்தர் விசேஷமாய் தகப்பனே நீர் கட்டளையிட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவரீர் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இஸ்ரவேலின் பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. விசேஷமாய் தகப்பனே இந்த மாதத்தில் ராஜா அந்த ஃபேத் ஃபார் பிளைண்ட் மினிஸ்ட்ரிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த கூடுகையை என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளை இந்த நாட்களை துரிதப்படுத்தி கர்த்தர் அழைத்து வருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வந்த ஊழியரும் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவர்கள் மூலமாய் நீர் எங்களுக்கு விசேஷமாக என்ன வார்த்தை வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையை கொண்டு தேவ ஆவியானவர் எங்களை ஒவ்வொருடரும் கர்த்தாவே நீர் இடைபடும்படிக்காக செபிக்கிறேன் தகப்பனே. தொடக்கம் முதல் முடிவரை கர்த்தர் நீர் ஒருவரே ஆளுகை செய்தருளும்படிக்கா ஜெபிக்கிற ராஜா. பாடல்கள், ஆராதனைகள், சாட்சிகள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் திருக்கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்தி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இந்த நாளில் கூட தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கற்பகம் வந்து லீட் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம போன மாதம் இந்த இடத்துல நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஜெபித்தோம். கர்த்தர் இந்த மாதமே இந்த கூடுகை நடக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை புரிந்திருக்கார். அவருக்கு நம்ம கரவோசை எழுப்பி நம்ம நன்றி செலுத்துவோமா? சோத்திரம், 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 சோத்திரம். நம்ம இப்போ முதலாவதாக நம்ம கர்த்தரை துதித்து இரு பாடல்களை பாடுவோம். நம்ம மத்தியில் டெய்ஸி துதி பாடல்களையும் ஆராதனையும் நடத்துவாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம சிந்தனையை எங்கே சிதற விடாமல் அவங்க கூட சேர்ந்து நம்மளை கர்த்தரை துதிக்கணும். எப்பொழுதும் கர்த்தரை நம்ம துதிச்சுட்டே இருக்கணும். நம்ம எங்கே வேணாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுவோம், செய்வோம். நம்ம இந்த நேரத்தை கர்த்தர் நம்மளுக்காக அவரை துதிக்கிறதுக்கு ஒதுக்கி வச்சுருக்காரு. யாரும் ஃபோன் பேசாமல் சிந்தனைகளை எங்கே சிதற விடாமல் நம்ம அவங்க கூட சேர்ந்து நம்ம கர்த்தரை துதிப்போம். சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர்ல. ஏன்னா மனுஷங்க சொல்லுவாங்க, நான் உனக்காக நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பார்த்துப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு மாயையான அன்பு தான். அவர் ஏசப்பா நமக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான், தெரியாத பாடல் இல்லை. எல்லாரும் கரவொலி எழுப்பி நம்ம உற்சாகமாக பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, அந்த சாங்கை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஜீவன் விட்டவரே,
எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் நம்மளுக்கு ஏசப்பா மட்டும்தான் போதுமானவராக இருக்கார். ஏன்னா கடந்த நாட்களில் 1 வீக் எனக்கு கிட்டத்தட்ட கோல்டு ஃபீவரு. ஆனால் ஏசப்பா என்னை நடக்க வச்சார். நான் படுக்கவே இல்லை. தேவன் என்னை பலப்படுத்தினார். அந்த சங்கீதத்தில் சொன்ன மாதிரி எனக்காகவே யாவையும் செய்து முடித்த தேவனுக்கு நம்ம எப்பவுமே ஸ்தோத்திரம் சொல்கிறவங்களா இருக்கணும். இந்த சாங்கும் எல்லாருக்கும் தெரியும். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி. நம்ம அந்த சாங் எல்லாரும் என்னோட சேர்ந்து நீங்களும் கைகளை தட்டி உற்சாகமாக பாடணும். யாவையும் செய்து முடித்தே நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே நன்றி நன்றி ஐயா. என் நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர் நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா. அன்றாட வேண்டிய ஆகாரம் தாருமே. நம்ம மத்தேயுல கேட்கிறோம், அன்றன்றுக்குரிய ஆகாரத்தை இன்றே எங்களுக்கு தாருன்னு சொல்லி கேட்கிறோம். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர் நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன். பரமபிதா நம்மளுக்கு அதை காட்டிலும் தேவன் விசேஷித்தமானவர். நம்மளுக்கு நல்ல ஈவை கொடுக்கிற அவர் ஒருவர் மட்டும்தான். நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கின்றேன். பரமபிதா அதை காட்டில் கொடுத்திருவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கின்றேன். பரமபிதா அதை காட்டில் கொடுத்திருவாரே. நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே.
நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவங்களுக்கு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளும் ஆபிரகாம் ஆசீர்வாதத்துல என்னையும் ஆசீர்வாதத்துல ஜெபிப்பேன். அந்த மாதிரி நீங்களும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்துருங்க. ஒரு 10 நிமிஷம் தான், ரொம்ப நேரம்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். 10 நிமிஷம் நம்ம ஏசப்பாக்கிட்ட இவ்வளோ நேரம் பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இப்போ நம்ம வந்து அவரை ஆராதிக்கணும். ஏன்னா கர்த்தர் வந்து நமக்குள்ளே ஒரு ஆராதனைக்குள்ளே வரும்போது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நம்ம எங்கே வரோம், வீட்டிலேருந்து வரும்போதே தூக்கி போட்டு நம்ம சபைக்குள்ளே வந்துடணும். ஏன்னா நம்மளுக்கு இல்லாத கஷ்டங்கள் இல்லை, போராட்டங்கள் இல்லை. கர்த்தருடைய இது யுத்தம், கர்த்தருடையது எல்லாமே அவர் பார்த்துப்பார் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம். அதனால் இந்த நேரத்தில் பிரச்சனைகள் எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு இப்போ எல்லாரும் மன ரம்மியமாய் நம்ம அவரை துதிக்கணும். இந்த நாளில் நம்மளுடைய தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டு வந்திருக்காரு நம்மளை வந்து. ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு தகுதியும் கிடையாது, நம்மெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். ஆனால் தேவன் இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்து, அதாவது சங்கீதத்தில் சொன்ன மாதிரி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உன்னை அமர பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா என்னோட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இருக்கிறேன்னா அது கர்த்தருடைய கிருபை. நம்ம எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஆனால் தேவன் வந்து நம்மளை கைவிடலை. இன்றைக்கி நம்ம ஃபெய்த் ஃபார் தி பிளைண்ட் மினிஸ்ட்ரி தான் இன்றைக்கி நம்மளை வந்து இந்த இடத்துல நிற்க வச்சிருக்குன்னு தான் சொல்லலாம், ஏசப்பாவுக்கு அடுத்தபடியாக. ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒன்று கூட சேர்ந்துருக்கோன்னா அவங்க இல்லைன்னா கடவுளுக்கு அடுத்தபடியாக அவங்க தான் நம்மளை கூப்பிட்ருக்காங்க. அதனால் தேவன் நம்மளுக்கு எல்லோருக்கும் நல்ல பலனை கொடுத்துருக்காரு, உற்சாகத்தின் ஆவியை கொடுத்துருக்காரு. எல்லோரும் சேர்ந்து நான் ஒரு ஸ்டான்ஸாக பாடுவேன், நீங்களே என்னோட சேர்ந்து பாடுங்க. குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண்தானே. குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண்தானே. வனைபவரும் வடிவமைப்பதும் தேவனே, என்னை வாழ்வழித்து நடத்துவதும் தேவனே. வனைபவரும் வடிவமைப்பதும் தேவனே, என்னை வாழ்வழித்து நடத்துவதும் தேவமே. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. பாவியில் பிரதான பாவினா, என் நீதி அழுக்கான கந்தையோ. ஓ பாவியில் பிரதான பாவினா, என் நீதி
தகுதி இல்லை சுவாமி. குயவனாய் நீங்கள் இருந்த ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே வணைத்து வடிவமைத்து எங்களை இந்த இடத்துல உயிரோடு உம்முடைய ஜீவனை கொடுத்து இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து ஆண்டவரே உம்மை துதிப்பதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு அப்பா அந்த ஸ்தலத்தில் எங்களை ஏறெடுப்படுத்தி கொடுத்த தேவனுக்கு முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. எல்லாமே உம்மால் தான்ப்பா ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை. நாங்கள் பிரதான பாவிகள் சுவாமி, பாவியிலும் பிரதான பாவிகள். ஆனாலும் நீதியா எங்களை ஆண்டவரே நீர் வைத்து உம்முடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. அப்பா நீங்க ஒருபோதும் மாறாதவர் சுவாமி. அப்பா மனுஷங்க கைவிடலாம், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த வேலையில உம்முடைய கிருபை எங்களை தாங்கி கொள்ளட்ட சுவாமி. உடைய தயவிற்கு எங்களை தாங்கட்ட சாமி. எத்தனை பேர் சொல்லலாம், இன்னைக்கு என்னிடத்துல விசாரிக்க என்னை பார்ப்பதற்கு யாருமே இல்லை. நான் ஆண்டவரே வீட்டில் தனிமையில் இருக்கும்போது என் பிள்ளைகளாலேயோ அன்றைய குடும்பத்தாராலேயோ நான் ஒதுக்கப்பட்ட நிலைமையில அன்றைய சோர்ந்து போயிருந்திருக்கலாம் அன்று. ஆனால் இன்னைக்கு அந்த சோர்வுகள் எல்லாம் அவங்கள விட்டு நீக்குங்கப்பா. அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் நீக்குங்கப்பா. அவங்களுடைய பாரங்கள்லாம் நீர் மாற்றி போட வேணுமா என்னிடத்துல கெஞ்சுறங்க தாவே. நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். இன்னைக்கு நொறுங்கி போன நெருங்கிப்பட்ட சூழ்நிலையில வந்திருப்பீங்க, இருதயங்கள் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில வந்திருப்பீங்க. ஏசப்பா உங்களை அழைக்கிறாரு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு நம்ம சுமக்கிற பாரங்கள், நம்ம வடிக்கிற கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா மாற்றி போடுவாருங்க. உண்மையாலுமே சொல்றேன், தேவன் நம்மளோட கூட இருக்கிறாரு. அந்த திக்கட்டோருக்கு அவர் தாங்க துணை, வேற யாருமே இல்லைங்க. இந்த வேலையில நம்ம எதை குறிச்சும் நம்ம அப்பீல் பண்ணாத படிக்கிறதுல ஆராதிப்போம். ஏன்னா அவர் சொல்லியிருக்க, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்க எல்லோரும் என்னிடத்துல வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாருமே அவரிடத்துல வருவோம். மனுஷங்கிட்ட போய் நம்ம 2 வார்த்தை பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, கேட்டுட்டு அவ்வளோதான், அந்த நிமிஷத்தில் விட்டுட்டு அது வெளியில் போய் திரும்பி தூஷிப்பாங்க. ஆனால் தேவன் வந்து நீங்கள் என்னிடத்துல வாங்கன்னு தான் சொல்கிறாரு. நம்ம அவர்கிட்ட மட்டும் நம்ம அறைக்குள்ளே உட்காந்து, நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுது ஜெபம் பண்ணி பாருங்கள். அதற்குரிய பிரதிபலன் வேறு எதுவுமே கிடையாதுங்க. தேவன் நம்மளோடு கூட இருக்கார். நீங்கள் எதை குறிச்சும் நம்ம பயப்படாதபடிக்கு தேவன் நம்மளோடு இருக்கார். அதனால் நம்மளுக்கு ஒரு தாய் தேற்றுவது போல், தகப்பன் சுமப்பது போல் நம்மளோட கூட இருக்கிறாருங்க. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க யார் மறந்தாலும் நீங்க மறவாத நேசரா இருக்கிறீங்க சுவாமி. இந்த காலை வேளையிலே சுவாமி அப்பா, இந்த ஆலயத்தின் மத்தியில ஏசப்பா, எங்களுடைய சகோதர சகோதரிகள் மத்தியில உடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா, உடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவர் மீது உடைய இரக்கமான வல்லமை இறங்கட்ட சுவாமி. அன்னைக்கு ஆண்டவரே மேல் வீட்டு அறையில அன்றைய மாடியில இறங்கின தெய்வம் இன்னைக்கு எங்க சபையில அப்பா இந்த இடத்துல ரிக்கபா ரிமலம ஷபரபரபா உரி சந்த ரிபலம ரிக்கபா ரிமலம ஷபரபரபா இயேசுவின் நாமத்தினால யாருக்குள்ள என்ன விதமான போராட்டங்கள் இருந்தாலும் இப்பொழுது அவங்களை விட்டு நிர்மலமாக்குங்கப்பா. அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தில ரிக்கபா ரிமலம ஷபரபரபா ரிக்கபா ரிமலம ஷபரபரபரபரபா இயேசுவின் நாமத்தில ஒவ்வொருவரையும் தொடுங்க சாமி. ரித்தி பாரிமலம ஷபரபரபரபா ரிக்கபா ரிமலம ரிக்கபா ரிமலபரபர ரிக்கபா சந்தரி பலபரபா. அப்பா, அந்த வேலையில எவ்வளவு பேர் வந்திருக்கலாம். நான் என்ன கடவுளை துதிச்சு எனக்கு என்ன பிரயோஜனம், என்ன ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லி இன்னைக்கு கேள்விக்குறியோட வந்திருக்கலாம் சுவாமி. ஏசப்பா, உங்களுக்கு கேள்விக்கு ஆன்சர் கொடுங்கப்பா. நான் இருக்கிறேன் உன்னோடு, என்னை கேள்வி கேட்காதீங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன்னு சொல்லி அப்பா உங்கள் மத்தியில் நின்று நீங்க பேச வேணாமா இடத்துல கெஞ்சுருங்க. உடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா, உடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா, உடைய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. அப்பா, நீ பெரியவரப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைய சொன்னீங்களப்பா. தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் நான் சமீபமா இருப்பேன்னு சொன்னீங்களப்பா. இந்த காலை வேளை இயேசுவின் நாமத்தினால அவங்க இருதயங்களை உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கவங்களுக்கு என் தேவன் அவங்களை சமாதானப்படுத்துங்க சுவாமி. அப்பா, அப்பா, அவை துதிக்கிறோம் 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 அப்பா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. சூத்திரமப்பா, சூத்திரம்ப்பா. ஒவ்வொரு மீது இப்பொழுது வல்லமையை பொழிய செய்யுங்கப்பா, ஊற்றப்படுங்கப்பா. ஒவ்வொரு மீது ஊற்ற வேணுமா இடத்துல கெஞ்சுறங்க தாவே. நீர் பெரியவரப்பா. இந்த வேளையில ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடு நீங்க பேசுங்கப்பா. வருகிற நாட்கள்ல என்னோடு இந்த ஆராதனை பக்கத்துல ஏசப்பா பேசுனாங்கன்னு சொல்லி அன்றே விடுதலையோடு சாட்சி கொடுக்க நீங்க இரக்கம் பாராட்டணுமா இடத்துல கெஞ்சுறங்க தாவே. நீர் ஒருபோதும் மாறாதவர் சாமி, ஒரு நாள் கைவிடாதரப்பா. நீங்க ஆண்டவரே எனக்காகவே யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம் நீங்க ஒருவர் தான் சாமி. அப்பா, அந்த வேலையில ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிப்பட்டதான அந்த அருமையான ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஏசப்பா அந்த நல்ல ஒரு பகல் வேலைக்காய் அன்றைய அந்த நல்ல ஒரு சூழ்நிலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது கூட எங்களுடைய பாடல் பகுதியிலும் ஆராதனை பகுதியில் நீ இடைப்பட்டீங்களே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்க தாவே. அப்பா, தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்தி உம்மை துதிப்பதற்கு உதவி செய்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலே ஏசப்பா எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு மாதமும் இந்த இடத்திற்கு இந்த ஃபெய்த் பார்ட் பிளைண்ட் மினிஸ்ட்ரிக்கு வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க அப்பா. ஏசப்பா, அவங்க வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பக்கூடாது சுவாமி. உங்களுடைய சமாதானத்தோடு உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து போக நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்பா, ஆபிரகாமை சகலத்திலும் ஆசீர்வதிங்களப்பா. ஈசாக்கை நூறுதனையாக ஆசீர்வதிங்களப்பா. யோபு கொடுத்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்கணுமா இடத்துல கெஞ்சுறங்க தாவே. விசேஷமாய்
இந்த ஊழியத்தை நடத்துகிறதான அப்பா அன்பு சகோதரி கற்பகத்துக்காய், அன்பு சகோதரன் அண்ணாவுக்காய், ராஜேந்திர அண்ணாவுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, அவங்களுக்கு வேண்டிய எல்லா சுக பலனையும் நீர் கொடுங்கப்பா. வருகிற நாட்களில் அவங்களுக்கு நல்ல பலத்தையும் உற்சாகத்தின் ஆவியும் கொடுத்து இந்த ஊழியமானது இன்னும் புதிய புதிய காரியங்கள் திட்டமிட என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. அதே போல் இதற்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்கிற அன்பு போதுகிற ஐயாவுக்கா ஜெபிக்கிறோமப்பா. அவங்களையும் பலப்படுத்துங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, கொடுத்துருக்க பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. விசேஷமாக மகனுக்கு நல்ல சுக பலனை தெளிந்த பார்வையை பிள்ளைக்கு கொடுங்கப்பா. அந்த கண்களில் எந்த விதமான பிரச்சனையும் வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால அவருடைய காயப்பட்ட தழும்புகள் ரிக்காபாலி பரபா, இயேசுவின் நாமத்தால் பிள்ளை தொட்டவனமாய் ரிக்காபாலி பரபா தொட்டு அந்த பிள்ளை வருங்காலத்தில் உமக்கு சாட்சி உள்ள ஒரு மகனாய் நிறுத்த போறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடுத்திருக்க தாய் தகப்பனுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வயதான நேரத்தில் கூட எங்களை அன்பாய் உபசரிக்கிறாங்கப்பா. அவங்களை உயர்த்த வேண்டுமாய், பலப்படுத்த வேண்டுமாய் நம்மிடத்துல கெஞ்சுறங்க தாவே. இப்பொழுது கூட எங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிற அன்பு சகோதரனுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களை பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அந்த எங்களுக்கு வேலை இருந்தால் கூட எங்களோடு வந்து இணைந்து ஒவ்வொரு மாதமும் தவறாமல் இந்த ஊழியத்தை செய்கிறாங்கப்பா. அவங்கள ஊழியத்தை உயர்த்துங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க, வேலை ஸ்தலங்களில் உயர்வை கொடுங்க. எங்கள் மேலே கொண்டிருக்கிற அன்புக்காய், கரிசனை நன்றி செலுத்திற கொடுத்திருக்க பிள்ளைகள், மனைவி எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுது கூட எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதான அன்பு போதகருக்காய், ஊழியக்காரருக்காய் ஜெபிக்கிறோமப்பா. அவங்களையும் நீர் உயர்த்த வேணுமாய் இடத்துல கெஞ்சுறங்க தாவே. அவங்களையும் பலப்படுத்துங்கப்பா. என்ன நோக்கத்தோடு வந்து அந்த வார்த்தையானது அவங்களை மறைத்து எங்களுடைய சகோதரர்கள் பேசுவதற்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தட்டமாப்பா. விசேஷமா கொடுக்கிற சாட்சியும் ஆண்டவரே அப்பா ஜெப பகுதியை நீர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட் பண்ண ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காரலாம். சோத்திரம். பாடல் பகுதி, ஆராதனை பகுதி நடத்திய சகோதரிக்கு நன்றி. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்காரு இல்லையா? கர்த்தர் வந்து நமக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. நம்ம எத்தனையோ நாள் பலவீனமாக இருந்திருக்கோம், மன கஷ்டத்தோடு இருந்திருக்கோம். கர்த்தர் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு வந்து அருளை செய்வேன் என்று சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்திருக்காரு. நான் எல்லாராலையும் இந்த நேரத்தில் வந்து சொல்கிறதுக்கு என்ன இருக்காது, டைம் இருக்காது. நம்ம மத்தியில் சகோதரன் ரமேஷ் வந்து கர்த்தர் அவருக்கு செய்த அற்புதத்தை வந்து நமக்கு வந்து சொல்லுவார். அப்படியே இருக்குமா? ஆனால் வாங்கினேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ரமேஷ். நாங்கள் கொல்லச்சேரி குன்றத்தூர் பகுதியில் வசித்து வரேன். நான் வந்து சென்ற மாதம் 25 நைட்டு எனக்கு நெஞ்சு வலி வந்தது. சும்மா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டேன். அப்புறம் 26 அது தொடர்ந்தது. ரொம்ப வலி இருந்ததுனால இங்கே பக்கத்தில் 4 ரோடு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போதைக்கு நாங்கள் ஊசி போடுறோம், ஆனால் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் பாருங்கன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் வந்து முத்துக்குமரன் ஹாஸ்பிட்டல் போனோம். முத்துக்குமரன் ஹாஸ்பிட்டலில் இசிஜிலாம் எடுத்துகிட்டு அவங்க சொல்லிட்டாங்க, இது வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும், எங்களுக்கு வந்து வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதோடு வந்து வீட்டில் வந்து எங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லி நானும் எங்கள் ஒய்ஃபும் ரொம்ப அழுதுட்டோம், ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டோம். அதுக்கடுத்து கற்பகாக்கா, அதுக்கு முன்னாடிந்தே கற்பகாக்காவுக்கு, ராஜேந்திரனுக்கு, அப்புறம் பாஸ்டர் ஐயாவுக்கெல்லாம் தெரியும் இந்த விஷயம்லாம். அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சதில் நாங்கள் யோசித்து சொல்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஒரு 6 மணி வரலையும், செவ்வாய்க்கிழமை 6 மணி வரலையும் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அழுதுகிட்டே இருந்தோம் நாங்கள் 2 பேரும். அப்புறம் 6 மணிக்கே கற்பகாக்கா ஃபோன் பண்ணிட்டு பாஸ்டர் ஐயா சொன்னாங்க, கிண்டியில் வந்து கலைஞர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நாளைக்கு காலையில் உங்களை நாங்கள் கூப்பிட்டு போய் நாங்கள் வந்து பார்க்குறோம், நீ பயப்படாத, நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, நீ சுத்தமாக பயப்படக்கூடாது, இப்போதைக்கு உனக்கு பயப்படக்கூடாது, நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுன்னு சொன்னாங்க. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை, நெஞ்சு வலி வந்துகிட்டே தான் இருந்தது. அது இடையில கற்பகாக்கா 11 மணி 10 மணிக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா பண்ணுதுன்னு கேட்டாங்க. அக்கா லைட்டாக வலி இருக்குதுன்னு சொன்னேன். அப்புறம் பயப்படாதீங்க, தூங்குங்க, பார்த்துக்கலாம், கர்த்தர் பார்த்துப்பாரு, ஐயா இருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு துணை இருக்கோம், நாங்கள் துணை இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எனக்கு உற்சாகம் கொடுத்தாங்க.
அந்த நைட் அப்படி போச்சு. அப்புறம் புதன்கிழமை காலையில் 9 மணிக்கு ஆட்டோ எடுத்துக்கிட்டு ஐயா ஒரு சிஸ்டர் அமிச்சாங்க. அப்புறம் கற்பக ராஜேந்திரன் நான் எங்கள் ஒய்ஃப் 5 பேர் ஆட்டோவில் போனோம். கலைஞர் ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாம் இசிஜி, அவங்க இசிஜிலாம் எடுத்து பார்த்துட்டு லைட்டாக ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, அட்மிட் ஆகிடணும், உடனே அட்மிட் ஆகிடணுன்னாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்புறம் கற்பக கிட்ட கேட்டேன். அப்புறம் நீ அட்மிட் ஆகிடுப்பா, மற்றது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உடனே அங்கே அட்மிட் ஆகி 3 நாள் என்னை எமர்ஜென்சியில் வச்சுருந்தாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு அப்புறம் அக்காலாம் வந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் அண்ணனை உடனே ஊருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அன்றைக்கி நைட்லேருந்து 3 நாள் எமர்ஜென்சியில் வச்சுருந்து அப்புறம் 4வது நாள் நார்மல் கொண்டு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஹார்ட்டில் லைட்டாக ப்ராப்ளம் இருக்குது, மாத்திரையிலே சரி பண்ணிடலாம், 45 நாள் மாத்திரை சாப்பிடுங்க, 45 நாள் கழித்து வாங்க, அப்புறம் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இடையில பாஸ்டர் ஐயாவும் கற்பகாக்காவும் வியாழக்கிழமை வந்து என்னை பார்த்துட்டு, கர்த்தர் உனக்கு பரிபூர்ண சுகம் கொடுப்பாங்க, ப்ரேயர் பண்ணிக்கிறோம், நாங்கள்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு அங்கேயே ஹாஸ்பிட்டலே ப்ரேயர் பண்ணிவிட்டு ஐயா அவங்க பார்த்துட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா, ஒன்றுமே நடக்காது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் கொடுத்தாங்க. ஆனால் நான் இப்போ இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஐயாவும் கற்பகாக்காவும் ராஜேந்திரனும் தான். 3 பேர் தான் எனக்கு உற்சாகத்தை ரொம்ப கொடுத்து என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுலேருந்து டிஸ்சார்ஜ் இதுவரையிலும் அவங்க ஃபோன் பண்ணி என்னை விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் கர்த்தருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி, ஐயாவுக்கு நன்றி. ரமேஷ் அண்ணனுக்காக ஒரு ஜெபம் பண்ணுவோமா? வேதம் சொல்லுகிறது, அவர் திக்கற்றவர்களுக்கு தேவனாக இருக்கிறார். அருமையான அண்ணன் சொல்லும்போது அருமையான கற்பகம்மா சொன்னாங்க, இதே மாதிரி இருக்காங்க பாஸ்டர்னு. சரி, கவலைப்படாதீங்கம்மா, கர்த்தர் வழியை துறப்பார்னு. ஆனால் இன்றைக்கு ஜீவனோடு தேவன் நிறுத்தி நம் மத்தியில் சாட்சி சொல்லுகிற அளவுக்கு தேவன் அற்புதம் செய்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி அருமையான ரமேஷ் அண்ணனுக்கு தேவன் கண்டிப்பா அருமையான ரமேஷ் அண்ணனுக்கு தேவன் நல்ல சுகத்தை தேவன் தந்திருக்கிறார். 45 நாள் கழித்து வரும்போது அந்த ரிசல்ட் எல்லாம் நார்மலாக இருக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுவோமா? இல்லை கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அருமையான உம்முடைய தாசருக்கு நீ கொடுத்த விடுதலுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல ஆண்டவரே மத்திய வேலையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அருமையான உம்முடைய தாசர் ரமேஷ் அண்ணனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயின் கருவில் உருவாகும் முன்பே பேர் சொல்லி அடைத்து உன்னதமான பாதையில் கொண்டு வந்து எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் ஜீவனுள்ள தேவன் நீர் கூட இருந்து மறுபடியும் ஜீவனை தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படியாய் இன்றைக்கு உயிருள்ள சாட்சியை எங்கள் முன்பாக நிறுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். 45 நாட்கள் கழித்து போகும்பொழுது ஆண்டவரே சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே மருத்துவராக இருந்து இன்னும் என்னென்ன காரியங்கள் சரீரத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறதோ அவையங்களை உருவாக்குகிறவர் நீர் ஆண்டவரே. சரீரத்தில் காணப்பட சூழ்நிலைகள் மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் அருமையான அண்ணனுக்கு சுகம் கொடுத்ததுக்காக தேவனை கரங்களை தட்டி தேவனை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம், 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 சோத்திரம். ஓகே, நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. உண்மையாலுமே அருமையான ரமேஷ் அண்ணனை குறித்து அருமையான கற்பகம்மா வந்து சொல்லும்போது, பாஸ்டர் அவர் பயப்படுறாரு அப்படின்னாங்க. நான் தான் சொன்னேன், அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் இன்ஃபர்மேஷன் கொடுங்கம்மா அப்படி. அப்போ அவங்க சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிட்டு உடனே சொல்லு, அப்புறம் வரேன் அப்படின்னாங்க. பாருங்கள், உண்மையாலுமே அன்றைக்கி சொல்லும்போது நம்ம சபையில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்க பேர் சொல்ல வேண்டாம். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், நான் உடனே போகிறேன் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் பாருங்கள், கொடுத்து உதவ முடியலனாலும் உங்களுடைய பாடுகள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பங்காளராக இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். அதுக்காக என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உடனே அந்த சகோதரி வந்து அவங்க அருமையான கற்பகமாக கூட பயணம் செஞ்சு அவங்களுக்கு உடனே செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அட்மிட் பண்ணிட்டு தான் அவர்கள் அங்கேருந்து கடந்து வர தேவன் கிருபை தந்தார்.
உண்மையாலுமே நீங்கள் எதுவாக இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்கள் யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. எங்களால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக செய்வோம். நம்மளது ஸ்தாபனம் பெரிய ஸ்தாபனமோ சின்ன ஸ்தாபனமோ அப்படி இல்லை. ஸ்தாபனங்கள் இருந்தாலும் ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க. ஆனால் அதை விட கர்த்தர் ஒரு நல்ல உள்ளத்தை தெய்வம் தந்திருக்கிறார். அதற்காக உங்களுக்கு என்றைக்குமே நாங்கள் கூட இருப்போம். அது நாங்கள் ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். ஆகவே இதே போல் பலவீனங்கள், போராட்டம், ஜெபிக்கணும், அதே போல் சில காரியங்கள் செய்யணுன்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் கற்பகாக்கா கிட்ட நீங்கள் தெரியப்படுத்துங்க. நிச்சயமாய் சபை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட பல ப்ரோக்ராம்களை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டு விழா, மே மாதம் ஆண்டு விழா நடத்தி ஆண்டு விழா அன்றும் கிறிஸ்மஸ் அன்றும் எல்லா பார்வையற்றவர்களுக்கும் கிஃப்ட்டு பாஸ்டர் கொடுத்துட்டு வராங்க. இதுக்கெல்லாம் மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. மற்றவர்களுடைய உதவி அணுகி வரை செய்து கொண்டு வருகிறோம். பார்வையற்றவர்கள் பலவீனமாக இருக்கும் பொழுது அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கவும், அவர்கள் வீடுகளிலோ இப்போ ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி கூட ஒரு பார்வையற்ற சகோதரனுடைய அம்மா இறந்துட்டாங்க. அவங்கள போய் போயிட்டு அந்த அடக்க ஆராதனையில் கலந்து கொண்டோம். இது மாதிரியான ஒரு பல தேவைகளை பார்வையற்றவர்களுக்கு இந்த பார்வையற்றோருக்கான நம்பிக்கையின் ஊழியம் மூலமாக செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஐயா பார்வையற்றவர்களுக்கு நல்லா செய்யணும் சொல்லி வாஞ்சியாக இருக்கார். ஆனால் எல்லாத்துக்கும் தேவைகள், பொருளாதார தேவைகள் இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்வையற்றவர்கள் ட்ரெயினில் வியாபாரம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ட்ரெயினில் ஒவ்வொரு பெட்டியும் தாண்டி தான் இறங்கி போயிட்டு பண்ண முடியும். சில நேரத்தில் அந்த மாதிரி செய்யும் பொழுது தவறி கீழே விழுந்து நிறைய பேர் அடிபட்டுலாம் இருக்காங்க. சிலர் இறந்து கூட இருக்காங்க, பார்வையற்றவர்கள் எத்தனையோ பேர். இப்படி இருந்தாலும் அந்த தொழிலை தவிர வேறு தொழிலை பார்வையற்றவர்களால் செய்ய முடியாது. அந்த தொழில் செய்யும் போது கூட நிறைய தடைகள்லாம் இருக்குது. இந்த கடலை மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், பருப்பி இதெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு வராங்க. சிலர் ஒயர் சேர் பின்னுறாங்க. இந்த மாதிரியான தொழிலெலாம் பார்வையற்றவர்கள் செய்து கொண்டு வருகிறாங்க. பார்வையற்றவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க பாஸ்டரும் முயற்சி செய்து வருகிறார். உங்கள் ஜெபங்களில் பொருளாதார தேவைகளாக சந்திக்கப்படணும் என்று ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு நன்றி, ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு 2 ஜெப குறிப்புக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு 2 ஜெப குறிப்புக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வியாபாரம் செய்கிறவர்கள் கொஞ்சம் இருந்தால் எழுந்து நில்லுங்க. வியாபாரம், இந்த மின்சார ட்ரெயினில் பருப்பி விற்கிறவங்க, ஊதுவத்தி விற்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, அதே போல் ஒயர் பின்னுறவங்க, சேர் பின்னுறவங்க, அந்த மாதிரி அப்படி இருக்கிறீங்கன்னா சரி. யாரெல்லாம் அந்த பருப்பி விற்கிறீங்க? ஒரு நாள் கூட பருப்பி வந்தது மாதிரியே இல்லையே. பாக்கெட்லேயே வச்சுருக்காரு ஒரு அண்ணன். சரி, ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அடுத்து இந்த ட்ரெயினில் பாட்டு யாராவது பாடுறீங்களா? யாரும்மா? கையை காணும், கை தான் தெரியுது, ஆளை காணுமே. பின்னாடி இருக்கிறாங்க. அம்மா இது தூரத்துலேருந்து வராங்களா? அந்த எந்த ஊருமா அவங்க? திருநென்றையூர். சரி, எந்த ஏரியாமாவது? எந்த மாவட்டம் அது? திருவள்ளூர் மாவட்டம். 50 கிலோமீட்டர் கிட்ட இருக்காங்க. ஆனால் நீங்கள் நம்ம வந்திருக்காங்க. பாட்டு பாடுற வியாபாரம், அந்த பாட்டு பாடுற காரியங்கள். உண்மையாலுமே தேவன் அந்த தொழில் செய்யும்பொழுது தேவன் தான் உங்களை பாதுகாக்கிற. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்கள் பாப்போம். இந்த நாளில் இந்த மாதம் இங்கே நம்ம ஜெபிக்க போகிற ஜெபம் நம்முடைய பிஸ்னஸ். நீங்களாம் பிஸ்னஸ் மேன், அதனால நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் சாதாரண சின்ன வியாபாரம் செய்கிறேன், நான் ஊதுவத்தி தான் விற்கிறேன், நீங்கள் அதுவும் பாருங்கள், நீங்கள் சொந்தமாக செய்கிறீங்க. யாருக்கிட்டே கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் தான் ஓனர். இப்போ உதாரணத்துக்கு ஜான் அண்ணன் இருக்கிறாரா? ஜான் அண்ணன் பருப்பி வியாபாரம் அப்படி பேரை சொல்லி வியாபாரம் பண்ணுங்க. கேட்டுங்க, ஓன் பிராண்டு சொல்லுங்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தான் முதலாளி, நீங்கள் தான் தொழிலாளி. சரிங்களா? அதனால் என் சூழ்நிலை எப்படி இருக்குது, நான் ஒன்று சொல்கிறேன். உங்கள் ஏழ்மையை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, தேவன்கிட்ட மாத்திரம் சொல்லுங்கள்.
நம்மளை பார்க்கும்போதுன்னா திரும்ப நினைப்பாங்க, இன்றைக்கி சமுதாயம் அப்படி தான் நினைப்பாங்க, ஏதோ கஷ்டம் போகுது உங்களுக்கு அப்படின்ட்டு. அப்படின்லாம் சொல்ல, நம்மளோட தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர். விசுவாசிக்கிறீங்களா? எல்லா கண்களையும் மூடி, ஆண்டவரே எங்களுடைய வியாபாரத்தை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. நாங்கள் அந்த ட்ரெயின் ஏறும்போதும் இறங்கும் பொழுதும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா கண்களையும் மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஊரி தர தர தலமா ஷதர தர 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 தா. ஹல்லேலூயா. அசைவாடும் வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு வியாபாரம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக, இங்கு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, உங்களை நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்ற வார்த்தையின்படியாய் இம்மட்டுமாய் எத்தனையோ சூழ்நிலைகளில் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து வியாபாரத்தின் மத்தியிலே உயர்த்தி, சரீர பலவீனங்கள் இருந்தாலும் நான் இருக்கிறேன் நீ போ என்று சொல்லி கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்தி சகலத்திலேயும் உம்முடைய தயவு உங்க பிள்ளைகளோடு இருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுடைய வியாபாரத்தை ஆசீர்வதியுங்க ஆண்டவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியுங்க. ஒவ்வொரு நாளும் போதுமான அளவுக்கு தேவைகள் சந்திக்கப்பட என் தேவனின் உதவி செய்வீராக. எந்த நிலையிலேயும் சோர்ந்து போகாதபடிக்கு, எனக்கு வியாபாரம் ஆகவில்லையே, என் தேவைகள் சந்திக்கப்படவில்லையே, எனக்கு யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்கிற அந்த எண்ணம் ஒரு நாளும் வராதபடிக்கு கர்த்தர் எங்கள் தேவைகளை சந்திப்பார். சிங்க குட்டிகள் பட்டினியாய் இருக்கு, கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு குறைவும் வராது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ராஜாதி ராஜாவாக உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வை கட்டளையிடுவீராக. வியாபாரத்திற்கு தடையா இருக்கிற ஆண்டவரே, அந்த வியாபாரத்திற்கு தடையா இருக்கிற மனிதர்களை சந்திங்க ஆண்டவரே. அந்த வியாபாரத்துக்கு தடையா இருக்கிற அந்த போராட்டக்காரனை சந்திப்பீராக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை சொன்னீங்களே, வெக்கப்பட்டு போகாம தலை நிமிர்ந்து நடக்க என் தேவாவியான ஒரு உதவி செய்யும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய முடியும். சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்ததாக, தேவன் நம்முடைய சரீரத்தில் நல்ல பலனை தேவன் நமக்கு தரணும். அப்படி யார் யாருக்கெல்லாம் பலன் வேணுமோ எழுந்து நின்றுனா தேவன் இன்றைக்கு பலப்படுத்த போகிறான். ஆண்டவர் எனக்கு நல்ல பலனை தரணும், என் கை கால்களில் தேவன் நல்ல பலனை தரணும் அப்படின்னு சொல்கிறவங்க, ஒருவேளை பலவீனப்பட்டு இருப்பீங்கன்னா எழும்பி நின்று ஆண்டவரை என்னை பலப்படுத்துவீராக. வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. பக்கத்தில் கரம் கொடுத்து சொல்லுங்க, உங்களால் எல்லாத்தையும் செய்ய முடியும் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நல்ல பலனை தேவன் நமக்கு தருவாராக. நீங்கள் இப்போ நம்மளுடைய தலையின் மேல் கரங்களை வைத்து ஆண்டவரை என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்க. நான் சாதாரணமானவன் அல்ல, தேவனுடைய பிரசன்னத்தோடு, தேவனுடைய மகிமையோடு, தேவனுடைய வல்லமையோடு கர்த்தர் என்னை நிரப்ப அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்ம தேவ ஆவியிலே நிறைந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்க. அந்த சிறைச்சாலை அந்த அசைந்தது என்று சொன்னால்
தேவனை நம்பி அவர்கள் பாடினார்கள், துதித்தார்கள். அந்த சிறைச்சாலை அஸ்திபாரம் என்ன பண்ணிச்சான்? அசைந்தது. இன்றைக்கு நம்ம சரீரத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பலவானையும் தேவன் முறியடிக்கும்படியாக, எல்லா காரியங்களையும் தேவ அபிஷேகம், தேவ வல்லமை நம்மை நிரப்பும்படியாக சொல்லுவோமா? ஒரு நிமிஷம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே எங்களை நிரப்புங்க, தெய்வமே எங்களை நிரப்புங்க. எங்கள் பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் ராஜா. எங்கள் சரீர சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு பிதாவே, இன்றைக்கு ஆண்டவரே இன்றைக்கு பலவீனத்தோடு தேவன் எங்களுக்கு நல்ல பலனை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய வல்லமை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படியாக எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தாமே நீ மனம் இறங்கி ஒவ்வொருவருக்கு நல்ல விடுதலையை தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டதுக்காய் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே உட்காரலாம். அதே போல் கடந்த மாதம் இங்கே சபை மக்களுக்காக ஜெபித்தோம். ஒரு அம்மா, அவங்களுடைய பெயர் எஸ்தர். அவங்களுக்கு ஒரு இடது கையும் இடது காலும் வரலை அப்படின்னு சொல்லி நாம் ஜெபித்தோம். பாருங்கள், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த இடது கையும் இடது காலும் இன்றைக்கு 80% செயல்பட தேவன் கிருபை தந்தார். கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக அவர்கள் சபையில் குடும்ப ஆசீர்வாத ஜெபம் வைச்சோம். அதில் அவர்கள் சாட்சி சொல்ல தேவன் கிருபை தந்தார். இன்னும் அவங்களுக்கு பரிபூர்ண விடுதலை தேவன் தரணும். எல்லா கண்களை படி ஜெபிப்போம். அன்பே பிதாவே, அருமையான எஸ்தரமோக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இதே பகுதியில் நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறீர். இன்னும் இருக்கிற சின்ன சின்ன பலவீனங்கள் அவர்கள் சரீரத்தை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய வல்லமையின் கரம் பெரிய காரியத்தை செய்வீராக. அவர்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால்கள் வரையில் என் தேவ வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே சென்னும்படியா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம், 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 சோத்திரம். அதே போல் நம்முடைய சபைகளில் பார்த்திங்கன்னா, இந்த பிளைண்ட் மினிஸ்ட்ரி நடக்கும்போது பார்த்திங்கன்னா, பிளைண்ட் மினிஸ்ட்ரி நடக்கும்போது ஒவ்வொரு மாதமும் சேர் வாடகைக்கு எடுப்போம். அப்போது நம்ம கடந்த மாதம் ஜெபித்தோன்னு நினைக்கிறேன், சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் உட்கார்ந்துட்டுருக்கிற எல்லா சேருமே புது சேராகி தேவன் மாற்றினார். கர்த்தர் பாருங்கள், நான் சபையில் அறிவித்தேன் மக்களுக்கு, இதே போல் நம்மளுடைய சபைக்குன்னு ஒவ்வொரு குடும்பமும் ஒரு 2 சேர் வாங்கி கொடுக்க தேவன் கிருபை தந்தார். இன்றைக்கு சேர் வாடகைக்கு எடுக்கலை. தேவன் அப்பேற்பட்ட காரியத்தை தேவன் செய்து இந்த நாளிலே கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் தந்தார். ஏன்னா நீங்கள் தான் ஜோம் பண்ணீங்க, நம்ம தான் ஜோம் பண்ணோம். கர்த்தர் எந்த வெளியிலேருந்து ₹1 வாங்கலைங்க. கர்த்தரே தேவைகளை தேவனை பண்ணார். சந்தித்தாக்கா தேவனை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம், 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 சோத்திரம். அதே போல் நம்மளுடைய சபையில் 2 மாதத்துக்கு முன்பாக ஒரு விஜயகுமார் ஐயான்னு வந்திருந்தாங்க, தெரியுமா? அவர்களுக்கு கடந்த சனிக்கிழமை திருமண நாள். அதனால் எங்களுக்காக ஜெபிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள். தேவன் அவர்களுடைய அந்த திருமண நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அருமையானுடைய துணைவியாரை தேவன் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். இன்னும் அநேக திருமண நாட்களை காண தேவன் கிருபை தரும்படியாய் நல்ல தீர்காயுசை அந்த அங்கிளுக்கு ஆண்டிக்கு தேவன் தரும்படியாக தேவனை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம், 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 சோத்திரம். அதே போல் நம்முடைய சபையில் ஒரு சிலர் இந்த பிளைண்ட் மினிஸ்ட்ரிக்காக அவங்க உதவி பண்ணுறாங்க. ஒரு சில மாதம் இல்லைனாலும் இன்னொரு மாதங்கள் கண்டிப்பாக அவர்கள் தாங்குகிறார்கள். உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி தேவனை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம், 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 சோத்திரம். அதே போல் பாருங்கள், கடந்த நாட்களில் பையனுக்காக ஜபித்தோம். கர்த்தர் ஜபத்தை கேட்டு பையனுக்கு
இன்றைக்கு நல்ல பார்வை கிடைக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்ககிட்ட கேட்டேன், டே இப்படி குதிக்காதடா, பொறுமையாக இறங்கடான்னு கை பிடிச்சி கேட்குறேன். உன் வேலையை பாரு அப்படின்றான். அப்போ என்னன்னா நல்லா தெரியுது, அதனால் நீ எதுக்கு என்னை பிடிக்கிற அப்படின்ற அளவுக்கு தேவன் அற்புதம் செய்தார். அவன் இந்த அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் செய்து அவன் படுத்து கொண்டு இருக்கும்போது கண்ணீரோடு நாங்கள் இருந்தோம். எப்படி அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றினார். அதுவும் பாருங்கள், முதல் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்து 3 நாளில் என்ன பண்ணார்னா, சின்ன பையனாக இருக்கும்போது பெல்ட் அடிச்சிட்டானு தெரில, கண்ணில் அப்படியே ரத்தம் கட்டிடுச்சு. மறுபடியும் கூட்டும் போய் அதே கண்ணை மறுபடியும் ஒரே மாதத்தில் 2வது ஆப்ரேஷன் பண்ணோம், ஒரே கண். அப்புறமேட்டு போன வருஷம் மறுபடியும் இடது கண் பண்ண தேவன் கிருபை தந்தா. இன்னும் உனக்கு 2 ஆப்ரேஷன் இருக்குது. இந்த மாதம் செக்கப் போக வேண்டியது இருக்குது. அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியில் தான் கர்த்தர் உங்களை எனக்கு கொடுத்துருக்குறார். நம்ம 30 குடும்பமோ 30 பேர் 30 குடும்பம், அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் இந்த கூட்டம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபித்து தான் என்ன பண்ணுறோம், இதை செய்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் மகனுக்கு இன்னும் நல்ல விடுதலை தந்து எல்லா காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். இதுக்கு பொறுப்பாக இருக்கிற அருமையான கற்பகம்மா, ராஜேந்திரன் ஐயா, இவர்களுக்கு தேவன் நல்ல பலனை தேவனாக பண்ணணும், தரணும். கற்பகம்மாவை ராஜேந்திரன் ஐயா எப்படி கூப்பிடுவார்? அப்படியே கூப்பிடுவார். எப்படி கூப்பிடுவார் சொல்லுங்க பார்ப்போம். கற்பகம் அப்படின்னுவார். இங்கே தாங்க இருக்கிறேன் அப்படின்னுவாங்க அவங்க. பாருங்கள், இந்த இன்ஜினும் பெட்டியும் ஒன்றா தான் போகும் இந்த ட்ரெயினில். அதே போல் ஒரு நாள் அவங்க மினிஸ்ட்ரி போயிட்டாங்க. அவர் ஒண்டி தான் சர்ச்சுக்கு வரணும்னு. பார்த்தீங்கன்னா சரீரம் தான் இங்கே இருக்குது, ஆவியா அம்மா கையோட பிடிச்சும் போயிட்டாங்க போகுது. பார்த்தீங்கன்னா சாப்பிட இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் வந்துட்டாங்க. அவங்க வெளிநாட்டுலாம் போகலங்க, செங்கல்பட்டில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தாங்க ஒரு சபைக்கு. அவர் வந்த உடனே தான் சந்தோஷப்பட்டார். உண்மையாலுமே ஏன் சொல்கிறேன்னா, இந்த சூழ்நிலையிலும் கணவன் மனைவியாக இணைந்து ஊழியம் செய்ய தேவன் கிருபை கொடுத்துருக்கிறார். அவங்கக்கிட்ட பார்த்தது என்னென்னா அன்பு. அந்த அன்பு தொடர்ந்து தேவனுக்கு இன்னும் அதிகமாகணும். இன்னும் அவங்க நல்ல ஊழியம் செய்யணும். இன்னும் அநேக எங்களுக்கும் உங்களுக்கும் இன்னும் அநேக பிளைண்ட் மக்களுக்கு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். தேவன் அவர்களுக்கு நல்ல பலனை தேவன் தரும்படியாய் அடுத்த மாதம் ராஜேந்திரன் அண்ணனுக்கு 69வது வயது தொடங்க போகிறதுன்னு சொல்லி சொன்னாங்க. கர்த்தர் சித்தமானால் அடுத்த மாதம், சரிங்களா, அடுத்த மாதம் புரியல சரி. ஏன்னா அதுக்குள்ளே மீட்டிங் முன்னாடி இருக்கலாம் பின்னாடி இருக்கலாம். ஆனால் இப்போயே நம்ம அவருக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவன் நல்ல தீர்க்க ஆயுசை 2 பேருக்கு தரணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? மகா இரக்கமுள்ள அன்பே பிதாவே, அருமையான இந்த பார்வையற்றோர்களின் நம்பிக்கை ஊழியத்தை 2 வருடங்களுக்கு மேலாக சபையோடு இணைந்து பொறுப்பாயிருந்து நடத்துகிற ராஜேந்திரன் ஐயாவுக்காக, கற்பகம்மாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார்கள் என்ற வார்த்தையின்படியாய் எத்தனையோ பிளைண்ட் மக்களுக்கு, எங்களுக்கும் அம்மா ஆசீர்வாதமாய், ஐயா ஆசீர்வாதமாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். தொடர்ந்து நல்ல தீர்காயுசை கட்டளையிட்டு 2 பேருக்கும் இன்னும் அன்பை அதிகரித்து ஆண்டவர் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒன்றாக இணைந்து ஊழியம் செய்ய என் தேவன் உதவி செய்யுங்க. அடுத்த மாதம் ஐயாவுக்கு பிறந்த நாள், தொடர்ந்து அந்த பிறந்த நாளையும் ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவர் வேதம் சொல்கிறது, நீ கோடாய் கோடியாக பெருகுவாயாக என்ற வார்த்தையின்படியாய் நாங்கள் மனதார ஐயாவை ஆசீர்வதிக்கிறோம், அம்மாவை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். சரி, அதே போல் தொடர்ந்து அவங்க 2 பேருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதே போல் கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய இந்த பார்வையற்றவர்களின் நம்பிக்கை ஊழியம் கர்த்தருடைய கிருபையினாலே சட்டப்படி நம் கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து 1 வருடங்கள் கடக்க தேவன் கிருபை தந்தார். இந்த மாதத்தோடு கடந்த செப்டம்பர் மாதம் இதனுடைய ப்ராசஸ் ஆரம்பித்து
அதுக்கு தேவையான ஆடிட்டிங், அதே போல் அதுக்கு தேவையான 12A 18G சகல காரியத்திலையும் கர்த்தர் இதுவரையில் மேன்மை நடத்தி, இன்னும் அநேக பேருக்கு தெரியாது நம்ம அக்கௌண்ட்டே இருக்குதுன்ட்டு. ஏன்னா நம்ம சொல்கிறது கிடையாது, கேட்டால் தான் சொல்கிறது. கர்த்தர் இதுக்குன்னு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் வச்சும் தெய்வம் என்ன பண்ணியிருக்கிறாரு. ஃப்யூச்சரில் அப்போ ஓடி ஓடி உழைக்காமல் இப்பயே எல்லாத்தையும் வாங்கி வச்சாச்சு. கர்த்தருடைய சித்தம்படி இந்த ஒரு வருடம் அந்த தேவையெல்லாம் தேவன் சந்தித்து, இது சட்ட ரீதியாகனா கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த ஊழியத்தை இந்நாள் வரையில் தேவன் செய்ய தேவன் கிருபை தந்திருக்கிறார். அதுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். ஏன்னா இன்னும் அநேக பேருக்கு இந்த ஊழியம் பிரயோஜனமாக இருக்கணும். அருமையான அருமையான ரமேஷ் என்ன சொன்னாங்க, நாங்கள் கலைஞர் இருக்கும்போது பாஸ்டரும் கற்பகாக்காவும் ராஜேந்திரன் அண்ணாவும் வந்தாங்க. இது எல்லாமே இந்த பிளைண்ட் மினிஸ்டரில் சேர்ந்தவங்க தான். நம்ம யாரும் தனி கிடையாது. அதனால் எனக்கு உறவு இல்லை, பிள்ளைங்க இருந்தாலும் எனக்கு கவனிக்கலை எதுவும் சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு என்ன சூழ்நிலையோ கற்பகம்மாக்கிட்ட சொல்லுங்கள். எங்களால் முடிந்தது நிச்சயமாக நாங்கள் கூட இருப்போம். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஓகே, இந்த நாளில் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். நம்ம அருமையான இன்றைக்கு தேவ செய்தி கொடுக்கும்படியாக அறுவடை நற்செய்தி ஜெபக்குழு என்று சொல்லி கடந்த நாட்களில் அருமையான அருமையான நம்ம ஜான்சன் ஜேக்கப் அண்ணன் அவங்க தான் இந்த அறுவடை நற்செய்தி ஜெபக்குழுவை நடத்தி கொண்டு அவர்களுக்கு கீழாக ஒரு 20 வாலிபர்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையாலுமே போதகர்கள், வேலை செய்கிறவங்க, கிராம ஊழியம் செய்கிறவங்க எல்லாரும் இணைஞ்சு இவங்களுடைய ஊழியத்தை பாருங்கள். கடந்த நாட்களில் இங்கே குண்டத்தூர் பகுதியில் அருமையான ஜான்சன் அண்ணா ஜேக்கப் அண்ணாண்டு பாருங்கள், கடந்த நாட்களில் அவர்கள் குழுவாக வந்து இந்த பகுதியிலே ஊழியம் செய்ய தேவன் கிருபை தந்தார். அப்போது நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இந்த மினிஸ்ட்ரியை செய்யறதுக்கு, இந்த பிளைண்ட் மினிஸ்ட்ரிக்கு பாருங்கள், இந்த பிளைண்ட் மினிஸ்ட்ரிக்கு எங்கள் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊழியக்காரர் நம்ம அழைக்கும் போது ஜபத்தில் வச்சு தான் நம்ம செய்வோம். அந்த ஜபிக்கும்போது அருமையான அண்ணனை தேவன் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதே போல் கடந்த நாட்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து செஞ்சாங்க பாருங்கள், அந்த ஊழியம் இன்னும் தேவன் எனக்கு உறுதிப்படுத்தினார். ஆகவே அவர்கிட்ட நான் கேட்டேன், அண்ணன் நீங்கள் வருவீங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் வருவேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இன்றைக்கு அருமையான ஜான்சன் ஜேக்கப் அண்ணன் அவர்கள் குடும்பமாக வந்திருக்கிறாங்க. அவர்கள் வேலை செய்து கொண்டு அவர்கள் கிராம ஊழியத்தையும் அநேக பகுதிகளில் திரைப்பட ஊழியங்கள் அநேக ஊழியங்களை தேவன் அவர்கள் மூலமாக செய்கிறார். ஆனால் நல்மங்கலம் பக்கத்தில் அவர்கள் என்னென்னா அது எந்த ஏரியானா அது மேடவாக்கம் புழுதிவாக்கம் அந்த பகுதியில் தான் அந்த நல்மங்கலம் இருக்குது. அந்த பகுதியில் இருக்காங்க. அவங்க அண்ணனை எனக்கு எப்போ தெரியும்னா நாங்கள் என்னுடைய தலைமை சபையில் நான் வளரும்போதுனா அங்கே ஊழியத்தில் பயிற்சியில் இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு என்னை ஹவுஸ் விசிட்டிங் அனுப்புவாங்க. நம்மளை வந்து எப்படின்னா ஒரு துடுப்பாக கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா கூட வந்து 2 பேராக என்ன பண்ணணும், ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டு என்னை வந்து ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டு போவார். அப்படி போகும்போது தான் அருமையான அண்ணனுடைய குடும்பத்தார் எனக்கு நல்லா அன்பு காட்டி அவங்க வீட்டில் ஒரு 2 வருஷத்துக்கு எனக்கு கேர்சல் ஊழியம் பண்ணி ஒரு 2 வருடங்கள் அவர்களுடைய வீட்டிலே கேர்சல் ஊழியம் செய்ய தேவன் எனக்கு கிருபை தந்தார். அருமையாக அண்ணனுடைய அம்மா நல்லா ஜபிக்கிறவங்க, எப்போ போனாலும் நல்லா விசாரிப்பாங்க. அன்புள்ள தாயார். அவங்கள பார்த்து எனக்கு நான் ஒரு 8-9 வருஷம் இருக்கும். ஆனாலும் எப்போ பார்த்தாலும் அவங்கள அந்த சர்ச்சில் மீட்டிங்கில் வரும்போது அன்பாய் பேசுகிற தாயார். அருமையான இந்த குடும்பத்தை தேவன் நம்மளோட சபைக்கு கொடுத்ததுக்காக என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான அண்ணனோட துணைவியார் அருமையான அக்காவும் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அருமையான இவர்களுக்கு ஒரு அழகான மகளை தேவன் கொடுத்து இன்றைக்கி அந்த பிள்ளை வந்து 5வது வகுப்பு படிச்சுட்ருக்காங்க. அவங்க இன்றைக்கி ஸ்கூல் போயிருக்கிறாங்க, அதனால தான் வர முடியல. தொடர்ந்து அவருடைய குடும்பத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளில் அருமையான அறுவடை நற்செய்தி ஜெபக்குழு ஊழியத்தை செய்கிற அருமையான
சுவிசேஷகர் சகோதரர் அருமையான ஜான்சன் ஜேக்கப் பண்ண எல்லாம் கரங்களை தட்டி வரவேற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஸோ உங்கள் மத்தியில் நிறுத்திருக்கிற ஆண்டவரை நன்றியோடு இந்த மத்தியான நேரத்தில் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உற்சாகமாக இருக்கிறவங்களும் ஒரு அலையிலையோ சொல்லாங்களா? தூங்குறவங்க ஒரு அலையிலையோ சொல்லாங்களா? ஏழு. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே ஓகே, இந்த மத்தியான நேரத்துலையும் உங்கள் மத்தியில் நிறுத்திருக்கிற ஆண்டவரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் சபைக்கும் போதகரமாக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் கூட இப்படி பாஸ்டர் இப்படி ஒரு அழைப்பு தரும்போது நான் ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்த ஆண்டவரே, நான் என்ன பேசினேன் ஆண்டவரே அப்படின்னு கடந்த நாட்களில் காத்திருக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் கூட அப்பா எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் பேசலைன்னா நாங்கள் வந்தது வெறுமையாயிடுமேப்பா. ஆண்டவரே உங்கள் வார்த்தை மட்டும்தான் ஆண்டவரே ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு பேசுங்கன்னு ஒரு நிமிஷமாக கண்களை மூடி ஆண்டவரே எங்கள் கூட பேசுங்க. உங்கள் வார்த்தைகளின்படி நடக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உங்கள் திருப்பாதல் தாழ்த்துறோமப்பா. கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், ஒரு வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், ஒரு வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அப்பா அந்த காலை நேரத்தில் கூட ராஜா எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் அப்பா, எங்களோட வாழ்க்கையின் எல்லா பக்கங்களையும் அறிந்த தேவன் ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தைகளின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் எடுத்து வாசிப்போம். மார்க் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். மார்க் 9ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வரை. உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 காலுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். ஆமேன். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. ஒருவேளை உன் கால் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. ஆக பரிசுத்த வேதாகமம் சொல்வது என்னவென்றால், இவைகள் எல்லாரோடும் நீ நரகத்திற்கு செல்வதை பார்க்கிலும் இவைகள் இல்லாமலே பூமியில் வாழ்ந்து நீங்கள் நித்தியத்திற்கு செல்வது நலமாக இருக்கு. ஆக தேவ பிள்ளைகளே, இங்கே சொல்ல வருகிற காரியங்கள் என்னவென்று பார்த்தால், ஒரு மனுஷனுக்கு
அவனுடைய சரீரத்தை தேவன் முக்கியப்படுத்தவில்லை, மாறாக ஆத்துமாவை முக்கியப்படுத்துகிறார். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை பிடுங்கி போடு. நீ கண்ணோடு நரகத்திற்கு செல்வதை பார்க்கிலும் கண்ணில்லாமல் இந்த பூமியிலே வாழ்ந்து நித்தியத்திற்கு செல்வது நலம். உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினா நீ சப்பானியாக பூமியில் வாழ்ந்து கூட எப்படியாவது பரலோகத்திற்கு நித்தியத்துக்கு செல்ல வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, சொல்ல வருகிற காரியம் உன்னுடைய சரீரம் இங்கே முக்கியப்படுத்தவில்லை. தேவன் இங்கே முக்கியப்படுத்துவது உங்களுடைய ஆத்துமாவை. அல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமாவை. ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்கப் போகிற அந்த ஓட்டத்திலே நம்முடைய நித்தியமான ஒரு ஜீவனை, நம் நித்தியமான ஒரு வாழ்க்கையை நாம் எங்கே கழிக்கப் போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கூட பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆகவே ஒரு மனுஷனுக்கு இந்த சரீரத்தை விட மிக முக்கியம் எது என்பது பார்த்தீங்கன்னா ஆத்துமா. அல்லேலூயா. இந்த ஆத்துமா அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஆகவே தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, உலகம் முழுவதையும், ஒரு அன்பான ஒரு ஊழியர் அருமையாக இப்படியாக சொல்லுவார், ஒரு தராசிலே ஒரு பக்கத்தில் உலகம் முழுவதையும், உலகத்தில் இருக்கிற எல்லா பொன் வெள்ளி எல்லா பொக்கிஷத்தையும் வைத்து ஒரு பக்கத்தில் ஆத்துமாவை வைத்தால் அந்த ஆத்துமாவுக்கு ஈடே செய்ய முடியாதான். அப்பேற்பட்ட விலையேற பெற்ற ஆத்துமா உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு இன்னல்கள் கஷ்டங்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த விலையேற பெற்ற ஆத்மா முடிவிலே நாம் அது எங்கே செல்ல போகிறோம் என்பதை நாம் இந்த நிமிஷத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த காலை நேரத்தில் கூட கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. அப்படிப்பட்ட ஆத்மா இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த ஆத்மாவை குறித்த ஒரு எச்சரிப்பு நமக்கு இருக்கிறதா? இந்த நாளோட செய்தியின் தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா நித்திய ஜீவன். ஸோ நம்முடைய ஆத்மா அது எங்கே செல்ல போகிறது? நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை நாம் இன்னைக்கு சேதப்படுத்துகிறோமா அல்லது ஆத்மாவை நாம் கர்த்தருக்குள்ளாக காத்துக்கொள்கிறோமா? இன்றைக்கி அநேகருக்கு இருக்கிற அந்த விழிப்பில்லாத காரியம், இன்றைக்கி நம்ம காலையில் எழுந்துக்கிறோம், ராத்திரி வரைக்கும் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்மளோட ஆத்மாவை குறித்து அநேகர் இன்றைக்கி நம்ம சிந்திக்கிறது இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட நீங்கள் எடுத்து வாசிப்போம். இந்த ஆத்மாவை நம்ம எப்படியெல்லாம் சேதப்படுத்தி கொண்டு இருக்கிறோம், இந்த ஆத்மாவை நித்திய ஜீவனுக்குள்ளாக சேர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை. ஒருவேளை இவ்வளவு நாட்கள் நாம இந்த ஆத்மாவை குறித்த ஒரு விழிப்பில்லாமல் ஒருவேளை நாம் வாழ்ந்திருந்தோம் என்றால் இந்த நாளில் கர்த்தர் அதை சரி செய்ய கிருபை தருவாராக. படிங்க 16 முதல் 20 வரை. அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்ம ஆத்துமாவை சேதப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு காரியங்களில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அநேகர் பொருளாசையினால் தன்னோட ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சேதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இன்றைக்கி அநேகர் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அநேகர் பொருளாசை, இந்த ஆத்மாவை குறித்த விழிப்பில்லாமல் பொருளாசைனால். எனக்கு பாருங்க, ஒரு ஐஸ்வர்யான்னு சொல்கிறான், என்னோடய வயலில் நிறைய தானியம் விளைஞ்சிருக்குது, நான் அது என்ன செய்யறதுன்னு தெரியல, என்னுடைய களஞ்சியங்களை நான் இடிச்சிட்டு அதை நான் திருப்பியும் கட்டுவேன், கட்டி பொருளெல்லாம் சேர்த்துட்டு பின்பு அவர் ஆத்மாவை பார்த்து சொல்வாரா, என்ன சொல்வாரா, ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு, அந்த வார்த்தையை கவனிங்களேன், அநேக வருஷங்களுக்கு உனக்காக நான் பொருள் சேர்த்து வச்சுக்கிறேன், நீ சந்தோஷமாக பிடிச்சி குறித்து பூரிப்பாயிரு. ஆண்டவர் சொல்கிறாரு, மதிகேடனே, உன் ஆத்மா ஒன்று ராத்திரி ஒன்று எடுத்து போட்டா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் வேறுடைய ஆகிடுமே. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட அநேகர் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா,
நாளைக்கு 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 என்ன பண்ணுறது, இன்னும் சம்பாதிக்கணும். ஆனால் ஆத்மாவை குறித்த ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு எத்தனை பேருக்கு இல்லை? அது சொல்லுகிறார், இன்று ராத்திரி உன்னுடைய ஆத்மாவை எடுத்து போட்டால் நாளைக்கு அது வேறுடையதாக ஆயிடுமே. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை அது ஒரு அநித்தியமான வாழ்க்கை. எவ்வளவு நாட்கள் நம்முடைய வாழ்க்கை என்பது நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இன்றிரவு இந்த மரணமோ அல்லது ஆண்டவருடைய வருகையை சந்தித்தால் நம்முடைய ஆத்மா நித்தியமான 2 இடத்துக்கு தாங்க போகணும். இந்த 2 இடத்துல ஒன்று பரலோகம், இன்னொன்று நித்திய அக்கினி. ஒருவேளை இன்றிரவு இந்த மரணம் நம்மை சந்தித்தால் நம்முடைய நித்தியமான ஜீவனை நம்ம எங்கே கழிப்போம்? இன்றைக்கி எத்தனை பேர் அந்த ஆத்மாவை குறித்து விழிப்போடு இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு இருக்கிறோமா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா? நம்முடைய ஆத்மாவை குறித்த ஒரு விழிப்போடு இருக்கிறோமா? அல்லது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம வேலை வேலை வேலை. அநேகர் இன்றைக்கி உலகத்தில் அப்படி தான் கழித்து கொண்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் பொருளாசையினால் ஆத்மாவை சேதப்படுத்துகிறார்கள். அநேகர் பொருளாசையினால் ஆத்மாவை சேதப்படுத்துகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் பிரியமானவர்களே, நம்ம அதற்கு அடுத்து ஆத்மாவைக்குரிய நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களில் நம்ம கவனம் செலுத்த தேவன் கிருபை தருவாராக. ஐயா சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி பார்வையற்றவங்க மட்டும் இந்த ஊழியை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம், அங்கே நீங்கள் பேசுகிறோன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்தது. நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா செயின்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து பழவந்தாங்களுக்கு ட்ரெயினில் போவோம். அப்போ நான் தினம் பார்ப்பேன், ஒரு ஐயா அவங்க பார்வை இல்லாதவங்க ஒரு பெரிய புஸ்தகம் வச்சு அவங்க அதை தடவி தடவி படிச்சுட்டே போவாங்க. அது நான் கேட்டேன் அந்த ஐயா ஒரு முறை, அது என்ன ஐயா புஸ்தகம்னு சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை, அது வந்து வேதா பைபிள் தம்பி. அவர் டெய்லியும் பார்த்தீங்கன்னா அவர் இந்த பயணம் செய்கிற நேரத்தில் கூட அந்த வேதாகம வசனங்களை வாசிச்சுனே தியானித்துனே அவர் பயணம் செய்கிறாரு. நீங்கள் நான் ரீசெண்டாக கூட ஒரு முறை பார்த்துருக்குறேன். நான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் மேலே அந்த பிரிட்ஜு மேலே ஒரு அம்மா உட்காந்து இப்படி தடவி தடவி படிச்சுட்டு இருப்பாங்க. நான் அதை பார்க்கும்போதெல்லாம் யோசிப்பேன், அந்த அம்மா வந்து வேதத்தை படிக்கிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் இப்படி ஆத்மாக்குரிய காரியத்தில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஒருவேளை இந்த உலகத்தில் நமக்கு பணம் பொருள் தேவைதான், ஆனால் அதையே ஒரு நோக்கமாக நம்ம இருக்காதபடி கர்த்தருக்காக நேரம் செலவிட இந்த நாட்களில் தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஒருவேளை இந்த பொருளாசை இல்லாமல் பொருளாதாரத்தில் ஒருவேளை குறைவுபட்டவர்களாய் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இருக்குமாயின் பிலிப்பியர் 4:19 இப்படியாக சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அன்பு தேவை பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு ஒருவேளை குறைவாக இருக்கும் என்றால், உங்களுடைய ஐஸ்வர்யம், உங்களுடைய தேவைகள், நெருக்கங்கள் இருந்தால் இந்த காலை நேரத்தில் தேவன் அதன் நிமித்தமாக உங்கள் ஆத்துமா சஞ்சலப்படாதபடிக்கு தேவன் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை நடத்துவாராக. ரோமர் 8:32 அருமையாக ஒரு வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குது ஐயா, எங்கள் தேவைகள் இவ்வளோ இருக்குதுன்னு ஐயா சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கண்ணே கலங்கிடுச்சு. ஒரு சில சாட்சிகள் இங்கே பார்த்தீங்கன்னா ரோமர் 8:32 சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு அநேக தேவைகள், அநேக குறைவுகள், நெருக்கங்கள் இருந்தால் நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுங்க, தம் சொந்த குமாரனையே உங்களுக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்காக அருளாதிருப்பது எப்படி? உங்களை நேசிக்கிற, உங்களை விசாரிக்கிற, உங்களுக்கு அன்பு செலுத்துகிற ஒரு தெய்வம் அவர் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாவற்றை பார்க்கலும் அவர் பரிசுத்த வேதாகமத்தில் இப்படியாக சொல்லுகிறது, அவர் அநேகரை மீட்கும் பொருளாக. இந்த ஆத்துமாவுடைய விசேஷம் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த ஆத்துமான்றது எவ்வளோ முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வானத்தையும் இந்த பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே இந்த பூமியில் மனுஷனாக இறைந்து வந்து பாவமறியாத அந்த தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே ரத்தம் சிந்தி பாடுபட்டு தன் ஜீவனையே கொடுத்து உங்களையும் என்னை மீட்டெடுத்தார் என்றால் அப்படி இந்த ஆத்மா எவ்வளவு விசேஷித்தமாக இருக்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை தேவன் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஒரு சாதாரண ஆள் தானே. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா அது விலையேற பெற்றது. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை, அந்த குறைவுகள் ஒரு வேலை நமக்கு இருக்கும் என்றால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உங்கள் ஆத்மா தொய்ந்து போகாதபடி
உங்களுக்கான தேவைகளையும் தந்து உங்களை நடத்துகிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு கண்களை மூடி ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் எங்கள் வேலை 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 எங்கள் வியாபாரம் எங்கள் பொருளாதாரம் இப்படியே ஒரு வேளை நாங்கள் இருந்திருந்தீங்கன்னா ஆண்டவரே எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் இன்னையிலேருந்து அப்படி இருக்க மாட்டோம் ஆண்டவரே. ஒரு தீர்மானம் பண்ணுறீங்களா? இன்றைக்கி அநேகர் நம்மளில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு குறைவுகள் நிமித்தமாக ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் நம்ம வேலை நம்ம வருமானம் நம்ம வியாபாரம் இப்படி இருக்கிற நாம் எவ்வளோ நேரம் ஆண்டவருக்கு நேரம் செலவிடுறோம்? எவ்வளோ நேரம் நீங்கள் ஆண்டவரோடு உறவாடுறீங்க? எவ்வளோ நேரம் நம்ம ஜெபிக்கிறோம்? எவ்வளோ நேரம் நம்ம வேத வாசிக்கிறோம்? நீங்கள் நினச்சி பார்த்தா அது ரொம்ப சொற்ப நேரம் தான் இல்லையா? இந்த நேரத்தில் கூட காலை நேரத்தில் ஒரு நிமிடம் நீங்கள் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே நான் செய்தது கூட இது ஒரு வகையில் உங்களுக்கு முன்பாக பிரியமில்லாத காரியம் ஆண்டவரே. இன்னும் நான் எப்போவுமே இந்த வியாபாரம் வேலை இப்படி இல்லாமல் இன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணுங்க ஆண்டவரே. நான் உங்களுக்கு நேரம் செலவிட ஆண்டவரே, உங்கள் பாதத்தில் அமர்வு ஆண்டவரே, நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, நான் வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவரே அப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்கள் வியாபாரத்தையும் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரே, நீங்கள் மற்ற அன்பு தேவை பிள்ளைகளை ஒருவேளை நீங்கள் அநேக குறைகள் அநேக தேவைகளோடு நீங்கள் இருக்கிற நேரத்தில் மத்தேயு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கிறீங்களா? மத்தேயு 6, ஒரு நிமிஷம் இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் பார்த்துடலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 முதல் 31 வரைக்கும். மத்தேயு ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பச்சைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நிற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலோமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்தி இருந்தது இல்லை. போதும். அது 31 படிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம், உங்களுடைய எல்லாவற்றையும் உங்கள் தேவைகளை அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒரு ஜனங்க ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வருமானம் இப்படி தங்கள் ஆத்மாவை சேதைப்படுத்துகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நம்ம தேவைகளை நினச்சியே கவலைப்பட்டு நம்ம ஆத்மாவை சேதப்படுத்துகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிற தேவன் உங்களுக்கான தேவைகளை அவர் நிச்சயம். ஆகையால் எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கான தேவைகளை அனைத்தையும் சந்தித்து நடத்துகிற தேவனாக இருக்கிற. கண்களை மூடி ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவர், இந்த 2 விதமான ஜனங்கள் ஏசப்பா, ஒருவேளை நாங்கள் எங்கள் பொருளாதாரத்தையே முக்கியப்படுத்தி உமக்கு நேரம் செலவிடாமல் இருந்தால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இன்னிலிருந்து அதை நாங்கள் திருத்திக்கிறோம் ஏசப்பா. ஒருவேளை நாங்கள் எங்கள் குறைவுகளை சொல்லியே நான் உங்களை தேடாமல் இருந்தால் அந்த ஒரு தவறையை எங்கள் வாழ்க்கையில் மாற்றுங்க ஆண்டவரே. இன்னிலிருந்து அப்பா நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் கவலைகள் கண்ணீர்களை எல்லாவற்றையும் ஒதுக்கி உண்மை தேடுவோம் ஆண்டவரே, உண்மை நேசிப்பாண்டவரே, எங்கள் ஆத்மாவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் ஆண்டவரே அப்படின்னு ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி ஏசப்பா ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த தேவையான நீங்கள் கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆமீன். அப்படி நீ செய்ய போவதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். ஆக நம்ம முதலாவது ஆத்மாவை எப்படி சேதப்படுத்துகிறோம் என்றால், எப்படி சேதப்படுத்துகிறோம்? பொருளாசையினாலும் அநேக கவலைகளினாலும் நம்முடைய ஆத்மாவை நாம் அடுத்தது எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் அநேகர் செய்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து செய்கிறது தவறுனே சரியாமல் செய்கிறாங்க. நிறைய பேர் தவறுன்னு தெரிந்தே செய்கிறார்கள். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் யார்? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆலயத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதான்? கெடுக்கக்கூடாது. ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார். அநேகர் நம்ம சொல்கிறோம், ஒரு சிலரோடு நம்ம பேசும்போது நாங்கள் நினைப்போம், நான் என்னங்க பண்ணுறேன்? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணுறேன்? நான் மட்டும் குடிக்கிறேன், நான் மாட்டுட்டு என்ன பண்ணுறேன்? புகையிலை போடுறேன், பாக்கு போடுறேன், நான் யாருக்கு எந்த துரோகமே பண்ணலையே. இன்னைக்கு அநேகர் பாவம் செய்வதனால் தன்னுடைய ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம். 1 யோவான் 1:8 சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஒருவேளை கர்த்தரை அறியாதவர்கள் வேற, ஆனால் அறிந்த அநேகரும் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? துணிகரமாக நம்ம அநேக பாவங்களில் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த நாட்களில் ஒரு வேளை அப்படி இருந்தால் அதை செய்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பாவம் செய்கிற அந்த ஆத்துமா, எசேக்கியேல் 18:20 சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவன் ஒரு விசேஷித்த ஒரு ஆத்துமாவை வைத்திருக்கிறார். விலையேற பெற்ற ஆத்துமாவை வைத்திருக்கிறார். இந்த ஆத்துமாவை நம்ம மரணத்திற்கு பிறகு பரலோகத்திற்கு நம்ம செல்ல போகிறோமா அல்லது நரகத்திற்கு செல்ல போகிறோமா? இந்த வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை குறித்த ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இல்லை எப்படி வேணா இருக்கலாம், பரவாயில்ல. அப்படி இல்லையே, அப்படி இல்லையே கிறிஸ்தவ ஜீவியம். ஒருவேளை நீங்கள் கர்த்தரை தெரியாதவர்களாக இருந்தால், அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பாவங்களிலிருந்து வெளிவர தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், பரிசுத்தராயிருங்கள். யாக்கோபு 1:15 சொல்லுகிறது, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், இந்த பாவம் பூரணமடையும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் நிற்கிற நாம் எல்லா விதமான உலக மயக்கங்களிலும், எல்லா விதமான உலக காரியங்களிலும், கவலைகளிலும் யோசித்து நம்ம வாழ்க்கையை கழிக்காமல், நமக்குள்ளே இருக்கிற வெளியேற பெற்ற ஆத்துமாவை குறித்த ஒரு பெரிய பயம் நமக்கு இருக்கும்படி தேவன் நம்மளுக்கு அந்த கிருபை தருவாராக. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற அந்த கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. இந்த நாட்களில் அநேகர் துணிகரமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுகிறபடி கர்த்தருடைய வருகையோ அல்லது மரணமோ நம்மை சந்தித்தால் நித்தியமான அந்த வாழ்க்கையை நம்ம எங்கே கழிப்போம்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என் சர்க்கிளில் சொல்கிறேன், சபைக்கு போகிற நிறைய பேரே இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? துணிகரமாக இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய விலையேற பெற்ற ஆத்மாவை வைத்திருக்கிறாரே. இந்த ஆத்மா அழிவில்லாத நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நம்ம பயத்தோடு வாழ்கிற அந்த கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. ரோமர் 8:6 சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம். ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட வகையில் ஏதாவது ஒரு காரியங்கள் உங்கள் ஆத்மாவை சேதப்படுத்தும்படியாக உங்கள் மறைவான பாவங்கள், குற்றங்கள் ஏதாவது இருந்தால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒருவேளை இந்த கூடுகை ஏதோ எதேச்சியாக நீங்கள் கூடியதுன்னா நினைக்கலாம். ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாவற்றையும், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிற தேவன். அவர் எதையுமே எதாச்சியாக அவர் செய்கிறவரே கிடையாது. எல்லாவற்றையும் அவர் திட்டம் பண்ணி செய்கிறார்.
இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே வந்து அமர்ந்திருப்பது கூட தேவனுடைய சித்தம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, ஒருவேளை உங்ககிட்ட ஏதாவது விட முடியாத ஒரு பழக்கங்கள் இருந்தால் நீங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் மரணம் நம்மை சந்திக்கும் பொழுது நாம் அழிவில்லாத அக்கினியிலே பிரவேசிக்க நேரிடும். எனவே இந்த காலை நேரத்தில் தேவன் உங்களை எச்சரிப்போடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவார்கள். அல்லேலூயா. முதலாவது நம்ம ஆத்மாவை நம்ம எப்படி சேதப்படுத்துகிறோம்? பொருளாசையினாலும் கவலைகளினாலும் சேதப்படுத்துகிறோம். ரெண்டாவது, நம்ம ஆத்மாவை எப்படி சேதப்படுத்துகிறோம்? அநேக வித பாவங்களினால, இல்லையா? ஸோ இந்த பாவங்களை ஒரு வேளை விட முடியல பிரதர், நான் என்னோடய ஆத்மாவை பாவத்தில் தான் சேதப்படுத்தின்னு இருக்கேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் இதை விட முடியல ஐயான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த காலை நேரத்தில் அன்பு தேவை பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவர் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். இந்த காலை நேரத்தில் இதை பேசி கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களால் எந்த பழக்கத்தை விட முடியலனாலும் உங்களுக்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். உங்களை மீட்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். உங்களுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். எப்பேற்பட்ட பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஏசாயா 1:18, உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவர்கள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நீங்கள் பிரதர், நான் இந்த மாதிரி ஒரு பாவத்தில் இருக்கிறேன், என்னால் இதை விட முடியலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவரே, என்னோடய பாவங்களை, ஒரு சில காரியங்களை என்னால் விட முடியல ஆண்டவரே, ஒரு சில பாவங்களை என்னால் விட முடியல ஆண்டவரே, ஆனால் நானும் வேதம் வாசிக்கிறேன், நானும் ஜெபிக்கிறேன், நானும் உங்கள் பிள்ளையாக தான் இருக்கிறேன், ஆனால் இந்த குறிப்பிட்ட பாவத்தை என்னால் விட முடியல ஆண்டவரே நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்தோம். ஒரு விஷயம் இந்த காலை நேரத்தில் கூட ஒரு விஷயம், நீங்கள் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி எங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு நேராக திருப்பி, ஆண்டவரே, இந்த நாளில் கூட எங்கள் ஆத்துமாவை ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சில பாவப்படம், ஒருவேளை சின்ன பாவமாக கூட இருக்கலாம், நம்ம கர்த்தர்கிட்ட வந்த பிறகு நம்ம பெருசாக ஒன்றும் செய்ய மாட்டோம், ஒருவேளை சிறு சிறு பாவமாக கூட இருக்கலாம், ஆனால் அதுவும் நம்ம ஆத்மாவை சேதப்படுத்துமே. அன்பு தேவை பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் கர்த்தர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, இந்த காலை நேரத்தை கூட ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் தர ஆண்டவரே, என்னால் இந்த குறிப்பிட்ட பாவத்தை விட முடியல ஆண்டவரே, நான் இதில் சிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே, என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. நீங்கள் கண்ணீரோடு கேட்கும்போது உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை தர இந்த தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்கள் ஆத்மாவை நித்தியத்தில் சேர்க்க இந்த தேவன் அவர் வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி அறிகிற திரையை அணையாமலும் இருக்கிற தேவன். நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவரே, என்னோடய பாவங்களை மணி ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்கள் வாய்களை திறந்த, ஆண்டவரே, இன்னிலேருந்து நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன் ஏசப்பா, இன்னிலேருந்து நான் ஒரு முடிவு பண்ணுறேன் ஆண்டவரே, இனி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, என் ஆத்மாவை நான் சேதப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்காக ஏசப்பா நான் ஆயத்தமாக இருப்பேன் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒருவேளை விட முடியாமல் ஆண்டவரே, இந்த பாவத்தை என்னால் விட முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறீங்களா? கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களை பரிசுத்தப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, மே துதிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே, நின் திருவடி பணிந்து கெஞ்சுகிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே, நின் திருவடி பணிந்து கெஞ்சுகிறேன். மாமீச சிந்தையோ மரணமே, ஆவியின் சிந்தையோ ஜீவன் தரும். மாமீச சிந்தைகள் அகலவே ஆண்டவா பலன் தாருமே. என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே, நின் திருவடி பணிந்து கெஞ்சுகிறேன்.
என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே, நின் திருவாடி பணிந்து கெஞ்சுகிறே. அப்பா, இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவரே இப்படி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் ஆண்டவரே. நீர் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிற தெய்வம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் கூட எங்களை பரிசுத்தப்படுத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. முதலாவது நம்ம ஆத்மாக்களை நம்ம எப்படி சேதப்பட்டு கொண்டிருக்கிறோம்? பொருளாசையினாலும் அநேக வித கவலைகளினாலும் நாம் சேதப்படுத்துகிறோம். ரெண்டாவது, நம்ம ஆத்மாவை பாவத்தினால் நம்ம சேதப்படுத்துகிறோம். காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் சரி பண்ணி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தனி பிளஸ்ஸிங், உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாக கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து பாருங்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம ஆத்மாவை நம்ம எப்படி சேதப்படுத்துகிறோன்னா, மத்தேயு எழுதின புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்கள் இடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இதுக்கு நான் இப்படி ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். நித்திரை மயக்கத்தினால் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறார். ஒரு நித்திரை மயக்கம் என்னென்னா, ரொம்ப அசதி. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு காரியம் நீங்கள் சொல்ல போனால், இந்த நாட்களில் இயேசு வருகிறார் அப்படின்ற எச்சரிக்கையே நீங்கள் நிறைய பேருக்கு இல்லை. யான்னு வச்சுங்களேன், இப்போ பாருங்கள், எனக்கு 41 வயசு ஆகுது. இப்போ ஐயாவுக்கு ஒரு 32 வயசு 35 வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களை அநேகருக்கு ஒரு 70 வயசு அப்படி கூட இருக்கலாம். நீங்கள் இத்தனை வருஷமாக இது கேட்டு 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 என்ன ஆயிடுச்சு? ஒரு நித்திரை மயக்க மாதிரி, அதாவது சலிச்சு போயிடுச்சு இல்லையா? அப்படி தானே? உண்மை தானே? நம்ம ரொம்ப நாளாக கேட்டுனுக்குறோம், இயேசு சீக்கிரம் வராரு. ஆனால் இன்னும் என்ன பண்ணல? நீங்கள் இப்போ எடுத்து படிங்க, மத்தேயு 24 அதே 24 40 படிங்க. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படும். 38-39 எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நடக்குமா? என்ன நடக்கும்னா, நோவா பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நோவா இந்த பேழையை கட்டின ஆண்டுகள் எத்தனைன்னு சொல்கிறாங்கன்னா, வேத விற்பனைகள் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கட்டினாராம். அப்போ இந்த 100 வருஷமாக இந்த ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? கேட்டு எப்படின்னா, மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, எப்படி ஆயிடுச்சு? வரும்போது பார்த்துக்கலாம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் பெருமழை வந்தது. அடைக்கப்பட்ட எல்லா மதகுகளும் திறவுண்டது.
ஐயோ, ஒரு பெரிய அழிவு. நோவாவும் அவன் குடும்பத்தாரும் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அன்பு தேவ பிள்ளை, பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்களிலும் நடக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்டு 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 அன்னைக்கு ரொம்ப நித்திரை மயக்கமாயிட்டோம். சரி, வரும்போது பார்த்துக்கலாம். அப்படி தான் ஆகிட்டாங்க அந்த கொத்த கன்னிகைகளும். சரி, மணவாளன் வரும்போது பார்த்துக்கலாம். ஆனால் திடீர்னு சத்தம் வந்துச்சு, மணவாளன் வருகிறார், எதிர்கொண்டு போக ஆயத்தமாகுங்கள். ஆனால் ஆயத்தமாக இல்லையே. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்கிற வாழ்க்கையும் இப்படி தானே. நாம் நிற்கிறது கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். இயேசு அதி சீக்கிரம் வரப்போகிறார். ஆனால் நம்ம எத்தனை பேர் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? எத்தனை பேர் அந்த உணர்வோடு இருக்கிறோம்? ஒருவேளை நாமும் நித்திரை மயக்கத்தில் இருக்கிறோமா? அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு வருகிறார். அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். மத்தேயு 24:44 சொல்லுகிறது, நீங்கள் நினையாத நாழிகையிலே, ஒருவேளை இந்த இரவு வந்துட்டா, இல்லை ஒருவேளை இந்த நிமிடம் வந்துட்டா, நம்ம எத்தனை பேர் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? நம்முடைய ஆத்மா விழிப்போடு இருக்கிறதா, அல்லது ஒரு நித்திரை மயக்கத்தில் நாம் இருக்கிறோமா? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது 26:41, மத்தேயு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு உலகத்தில் எவ்வளவு இடர்பாடுகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் மத்தியில் ஒன்றை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசுவின் வருகை அதி சமீபமாக இருக்கிறது. உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் பார்க்கும்பொழுது அநேகர் சொல்கிறாங்க, அநேகமாக அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று இருக்குமான்னு டவுட்டுங்க. அதாவது நம்ம இருப்போமா அடுத்த ஜென்ரேஷனில்? நம்முடைய தலைமுறையிலே இயேசு கிறிஸ்து வருவதற்கான எல்லா ஆயத்தங்களும் நடந்து கொண்டிருக்கிறதே. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஆத்மாவை விழிப்போடு இருக்கிறோமா? ஒருவேளை இன்று இரவு, இல்லை இன்று மதியமோ, இல்லை நம்ம சபை முடிவதற்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்தால் நம்ம எத்தனை பேர் அவரோடு எதிர்கொண்டு போவோம்? இன்றைக்கி நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்குறீங்களா? ஒருவேளை ஏதாவது குறைவுகள் இருந்தால் அந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வருமானம் நம்ம தேவை, நம்ம வருமானம், நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, இப்படியே தானே வாழ்கிறோம். ஜீவனுக்குரிய காரியங்கள், ஆத்மாக்குரிய காரியங்களை நம்ம எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? எத்தனை பேர் நீங்கள் தனி ஜெபம் பண்ணுறீங்க? உங்களை நீங்களே ஆராய்ச்சி பார்த்துக்கிறீங்களா? எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம கர்த்தரோடு ஒரு தனிப்பட்ட உறவு இன்றைக்கி எத்தனை பேருக்கு இருக்குது? உங்களை எத்தனை பேருக்கு ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருக்கிற ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறீங்களா? எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு ஒருவேளை எத்தனை அதிகாரம் ஒருவேளை வாசிக்க முடிந்தவர்கள் வாசிக்கிறீங்களா? இல்லை நம்ம குறைவுகளையே நாள் ஃபுல்லாக நம்ம சொல்லி காலத்தை ஓட்டுறோமா? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பூமியில் மனுஷனை பிறகு எல்லாருக்குமே தேவைகள், குறைவுகள் ஒரு வகையில் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி நம்மளோட வாழ்கிற வாழ்க்கை ஒரு நித்தியத்தை நோக்கி நாம் வாழ்கிறோம். நாம் ஓடுகிற இந்த ஓட்டம் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்மளோட ஆத்மாவை நாம் காத்துக்கொள்கிறோமா? நித்திரை மயக்கத்தில் ஒரு வேளை நாம் இருப்போம் என்றால், இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே இருப்போம் என்றால், இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே என்னோட ஆத்மாவை நான் இசப்பா உமக்குரிய காரியங்களை சிந்திக்காதபடி ஒரு நித்திரை மயக்கத்தில் இருக்கிற ஆண்டவரே, அந்த விழிப்பில்லாமல் நான் இருக்கிற ஆண்டவரே, நான் ஒரு பயம் இல்லாமல் இருக்க ஆண்டவரே, இந்த நாட்கள் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, இந்த வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த ஒரு எண்ணத்தோடு நம் அனைவரும் கண்களையும் மூடுவோம். ஆண்டவரே, பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் 11:6 சொல்லுகிறது, இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. இந்த காலை நேரத்தில் கூட அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை ஆண்டு சொல்லுகிறார், நித்திய ஜீவன். இந்த உலகத்திற்குரிய காரியத்தை தாண்டி நித்திய ஜீவனை உங்களுக்கு எங்களுக்கும் தேவன் தர ஆயத்தமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நம்முடைய ஆத்மாவை நம்ம காத்துக்கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு காரியம்.
இந்த நாட்களில் இயேசுவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. கர்த்தருக்கு நேராக ஒரு விஷயம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவரே ஒரு திருக்கரங்களை எங்களை தருகிற ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே என்னோடய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா அநேக எசப்பா ஆண்டவரே பொருளாசைகளிலும் அப்பா மனக்கவலைகளிலும் எங்கள் ஆத்மாவை நாங்கள் சேதப்படுத்தியிருந்தா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா ஒருவேளை இந்த பாவத்தினால் விட முடியாத பலவிதமான பாவங்களினால் எங்கள் ஆத்மாவை நாங்கள் சேதப்படுத்தி கொண்டிருந்தால் எங்களை ஒரு விஷயம் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே நம்முடைய வருகை குறித்த காரியங்களை குறித்து ஒரு விழிப்பில்லாமல் ஆண்டவரே உலகம் என் குடும்பம் என் வாழ்க்கை இப்படியே நான் ஒருவேளை என் வாழ்க்கையை நித்திரை மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்ததால் என்னை மன்னிங்க ஆண்டவரே. என் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் வாய்களை திறந்து அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மே துதிக்கிறோம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை நேரத்தில் கூட அப்பா மே துதிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் வேளையிலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் வேளையிலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். திரளான தூதர் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். திரளான தூதர் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். அப்பா அந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவரே உங்கள் திருக்கரங்களை எங்களுக்கு தருகிறோம் அப்பா. இந்த கடைசி நாட்களில் நிற்கிற நாங்கள் ஆண்டவரே எங்கள் ஆத்மாவை குறித்த ஒரு விழிப்போடு வாழ அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த நாட்களில் கூட ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான ஆண்டவரே அப்பா காரியங்களில் ஆண்டவரே அநேக பொருளாசைகளிலும் அநேக கவலைகளிலும் எங்கள் ஆத்மாக்களை நாங்கள் சேதப்படுத்தி கொண்டிருந்தா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாங்கள் ஆண்டவரே ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து கொண்டிருந்தால், இன்னும் ஒரு சில பாவங்களை விட முடியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் எங்களை ஒரு விஷயமாய் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் கூட உங்களை பலிப்படுத்த எங்களை படைக்கிற ஆண்டவரே எங்களை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாங்கள் ஆண்டவரே நம்முடைய வருகையை குறித்த ஆண்டவரே ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு நித்திரை மயக்கத்திலே எங்கள் வாழ்க்கையை எங்கள் ஆத்மாவை நாங்கள் சேதப்படுத்தி கொண்டிருந்தால் எங்களை ஒரு விஷயமாய் மன்னிங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் நாங்கள் எசப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. உங்கள் கிருபை தாங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இதை அப்படியே செய்யப்படுறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க, இடைப்பட்டிருக்கிறீங்க. நமக்கு நன்றி ஆண்டவரே. வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு ஆவிக்குரிய இம்மையிலும் மறுமையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் தாங்க ஆண்டவரே. ஆசீர்வாதிங்க. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிற ஐயா இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இயேசு வரப்போகிறார். இன்றைக்கு தேவன் நம்மக்கிட்ட பேசுகிறாருன்னா ஏதோ ஒரு நோக்கத்திற்காக பேசுகிறார். ஆகவே ஆயத்தப்படாமல் இருக்கிறவர்கள் ஆயத்தப்படுங்கள். அதே போல் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க உங்கள் அருகாமையில் சபைகள் இருந்தால் நீங்கள் கடந்து சென்று தேவனை அறிந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய அந்த 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 பரலோகத்தில் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஞானஸ்தானம் மிக மிக முக்கியம், அவசியம். அவர் வரப்போகிறார். நினையாத நாளிலே பாருங்கள், நினையாத நாளிலே தேவன் வருவார். அந்த நாளிலே ஐயோ எங்கேயாவது போய் ஞானஸ்தானம் தொட்டி கிடைக்குமா அப்படின்னு ஓடுறதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டு போயிடுவார்.
ஆகவே தயவு செய்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். அது இன்னும் நிறைவேறாமல் இருக்கும்னா இதை கேட்குற தெய்வ ஜனமே, கர்த்தருக்காக வழியை ஆயத்தப்படுத்துவோம். அவர் வரப்போகிறார். இந்த வார்த்தையை கொடுத்த தேவனுக்கும் அருமையான அவர்களை பயன்படுத்திய அருமையான ஜான்சன் அண்ணன், அருமையான அவர்கள் துணைவியார், அவருடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியே தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். அதே போல் அவர்கள் செய்கிற ஊழியம், அறுவடை, நற்செய்தி, ஜப ஊழியம், அந்த ஜப ஊழியம், அதே போல் அந்த கிராம ஊழியம், சுவிசேஷ ஊழியம், கைப்பிரதி ஊழியம், திரைப்பட ஊழியம், அநேக இடங்களில் தைரியமாய் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு தேவன் அவர்களுக்கு ஒரு குழுவை கொடுத்திருக்கிறார். தேவன் அந்த குழுவை இன்னும் பலப்படுத்தும்படியா அநேக கிராமங்களுக்கு, அநேக மாநிலங்களுக்கு, அநேக பட்டணங்களுக்கு தேவன் வருகிற நாட்களில் அவர்களை இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியே தேவனை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். இந்த நாளிலே நம் கடைசியாக நாம் செபிக்க போகிறோம். வாலண்டியர்ஸ், உதவி செய்கிற அம்மாவுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. அருமையான உதவி செய்கிற தாயாஸ் அவங்க 2 பேர் தான். வாங்க தம்பி ராகுல், நீங்களே வந்துடுங்கப்பா. அருமையான இவர்களுக்காக அருமையான அண்ணனுடைய துணைவியார் அருமையான அக்கா நீங்கள் எல்லாருக்காக சேர்த்து ஒரு ப்ரேயர் பண்ணிடுங்க. ஊழியம் செய்கிறாங்க, எத்தனையோ சூழ்நிலைகள் மதில் நின்று ஊழியம் செய்கிறாங்க, கூட வாலண்டியராக இருக்காங்க. அதே போல் இங்கே வந்திருக்கிற மக்களுக்காக, இந்த ஊழியத்துக்கு உதவி செய்த குடும்பங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம். இங்கே வந்துடுங்கக்கா, இங்கே வந்துடுங்க, அதிலே பண்ணிவிடு. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த நல்ல நேரத்துக்காக அப்பா உமக்கு நன்றி சாமி, உமக்கு நன்றி அப்பா. இந்த பார்வையற்றவர்கள் நம்பிக்கை என்ற இந்த ஜெப கூடுகைக்காக உமக்கு நன்றியை செலுத்துகிற சாமி, உமக்கு நன்றி அப்பா. இந்த ஊழியத்துக்காக உமக்கு நன்றி சாமி. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் ஆண்டவரை செய்கிற தொழிலை நீங்கள் ஆசீர்வதிங்க சாமி, நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவருக்கு நீங்கள் கண்களாக இருந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்கள் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவங்க தேவைகளெல்லாம் சந்திப்பீராக சாமி. அவங்க குறைவுகளெல்லாம் நீங்கள் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்க பிள்ளைகள், குடும்பம் ஆண்டவரை இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நேரத்தில் அப்பா இந்த ஊழியத்துக்கு ஆண்டவரை கொடுத்து தாங்கின ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கொடுத்து இருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ஊழியத்தை ஒவ்வொரு மாதமும் அப்பா நடத்துகிற ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே அப்பா பாசமாக ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்கள இன்னும் ஆண்டவரே அப்பா இந்த ஊழியத்தில் நீங்கள் வல்லமையாக எடுத்து நீங்கள் பயன்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு மாதமும் தடையில்லாத இந்த ஊழியத்தை இன்னும் அநேக ஜனங்களை கொண்டு நடத்த அப்பா நீங்கள் கொண்டு வந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ஊழியத்துக்கான தேவைகள் எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் அற்புதமாய் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே நீங்கள் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சந்தித்து அப்பா இந்த ஒவ்வொரு மாதம் ஆண்டவரே இந்த கூடைக்கு ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா நீங்கள் நடத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அதே போல இங்கே உதவி ஊழியம் செய்கிற வாலண்டியர்ஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி தேவனை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். சரி, ஓகே அம்மா, நீங்கள் போகலாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்பு வழிநடத்தும் ஆளுகை சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்று சதா காலங்கள் தங்கியிருப்பதாக. ஆமென்.